முத்துராஜா விமஞ்சர மகராஜா மரஜே நான் கூப்பிடுறேன் உள்ள போனி அப்பா முத்துராஜா தாயே மகனே உன் திருவடி பொற்படி பாதத்துக்கு அடியோர் வருங்கால இளவரசன் வாடா மகனே வாடா கண்மணி என்று சொல்லி உண்மைதான் பெற்றீங்கல்லவா? உண்மைதான். உங்கள் பாதார வந்ததுக்கு சரணம் தாயே. மகனே அம்மா இந்த தாயாருடைய பாதத்தையும் தந்தையாருடைய பாதத்தையும் அணிந்தபடியால் நீ எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி எல்லாம் கண்ணே கண்ணே பாதமதி நீ பணிந்தா பாலகா பாலகா திருமணி பாதப்படுகிறார் நீடோடி வாழ்ந்திருப்பாய் மகனே முத்துராஜா. தந்தையே ஆமா நீடோடி பொற்போடி வாழ்ந்திருக்க இருக்கிறீங்க. நான் அரண்மனையில் இருந்தேன். சரி வருங்கால இளவரசன் நான். ஆமா இரண்டு தாய்களும் என் தந்தையார் நீங்களும் அழைத்தீங்களவா? உண்மைதான். அது என்ன காரணம் மகனே? குடிமக்களுடைய குறைத்திருப்பது மண்ணுடைய வார்த்தை. ஆமா அதனால நான் வேட்டைக்கு சென்று வருகிறேனப்பா. தாயோடு பத்திரமா இருப்பா. சரி மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு. மக்களுக்கு ஒரு குறை என்றால் தீர்க்க வேண்டியதானே? தீர்ப்பதுதான் உங்களுடைய வேலைதான். அதனால உங்களுக்கு வயசாயிருச்சு. சரி அதாவது நான் வருங்கால இளவரசன் நான் இருக்கும்போது நீங்க போனா மக்கள் என்ன ரொம்ப ஈவிதமா கேவலமா பேசுவாங்க. குடிப்படைகளுடைய குறைகளை தீர்க்க வேண்டும். அப்படி என்றால் தின்றளித்த மிருகத்தை கொன்றளிக்க கூடாது. அடுத்த கானகத்துக்கு என் கையார அடிக்காம நான் அடுத்த கானத்துக்கு ஓட்டி விடுகிறேன். சரி நான் சென்று வரேனப்பா. தேவி என்ன சொல்லுங்க பத்தியா? தன்னுடைய மகன் நான் சென்று வருகிறேன். உனக்கு வயதாகி விட்டது. மனைவியோடு சந்தோஷமா வீட்டுல இருக்க. நான் போய் வருகிறேன் என்று சொல்றான். அவனுக்கு சில புத்திமதி சொல்லி அனுப்பிவிடு. நான் அந்த புறத்துல இருக்கிறேன். எங்க அந்தாமா எங்க போய் தந்தையோட சொல்பிரகாரம் கானகத்திற்கு சென்று குடிமக்களுடைய குறைகளை தீர்த்து வருவாயாக. அப்படியா? நான் சென்றவன் தாயே. மகனே அம்மா நீ செல்வதாக இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன். அது மாதிரி கேக்குறியா? குடுப்பா குடிக்கிட்டோம். மகனே நான் தாயார் நாங்க இருவரும் சொல்வது கேளப்பா. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். இருந்தாலும் என்று இல்லாத இன்று தினம் கானகத்துக்கு போறங்கிற மரத்து மேல ஏறாதடா. மரம் கிளைந்து உடைந்து விட்டா சரி என்ன ஆகும் என்று தெரியாது. அதனால பதனமாக சென்று வா. அரண்மனையில் நாங்க காத்து கொண்டு இருப்போம். நீ எப்ப வருவ என்று அந்தியே சாய முன்னே முந்தி வர வேண்டும். அரண்மனைக்கு மரத்து மேல ஏற வேண்டாம். மரம் கிளை விழுந்து மோசமாகிவிடும். உண்மைதான். புத்தோரம் போக வேண்டாம். புத்திலே கருணாக இருக்கும். கல்யாணம் போக வேண்டாம். சென்னாக குடி இருக்கும். வருங்கால வச்சு ஒரே ஒரு மகன் போயிட்டு பதனமாக வர சொல்றியா? உண்மைதான். அதனால பார்த்து பதனமாக சென்றுவா மகனே. போய் கேட்டுமா? என்ன மகனே? நீ பேசத்தான்
அம்மா மகனே போய் வரேன் தாயி. ஆகட்டும். பதனமாக அரண்மனையில பத்திரமாக நான் சென்று வருகிறேன். மகனே நான் சொல்வதெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு அப்படியே அந்தி சாய முன்னே நீ முந்தி வர வேண்டும் அரண்மனைக்கு. சரி. நீ எப்ப வருவ என்று அரண்மனையிலிருந்து நானும் அம்மாவை இருவரும் காத்துக்கொண்டு இருப்போம். அப்படியா? ஆகட்டும் தாயே, ஆகட்டும். போய் வரும். சென்று வாருங்கள். அதனமாக போய் வா. வாங்க. நாம இப்ப எங்க போவோம்? நேரா தரையடிக்கு போலாம் சாமி. அறிவில்லை, அறிவு அது கிடையாது. எனக்கு அந்த பழக்கமே இல்ல சாமி. என்ன அது 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 போட்ட உடனே தான் இப்ப சத்தி இதுவும் பாணி பண்ணுமா? இந்த சொன்னேன்னு வைக்கிறது நானு. 70 ரூபா கொடுக்கணும். இப்படி கை என்னடா இப்படி கணக்கு எடுத்துக்கிற? என்னடா யார் சொல்லுங்க? சரி. இன்னும் கணக்காக்குறேன். ஆடி நீ நானக வேட்டைக்கு போக வேண்டும். சாமி வேட்டைக்கு போறதுக்கு முன்னால கட்டிங் குடுக்குறாங்க குடுக்க போறியா? நீரா அந்த பழக்கம் நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்ல. அதான் கொடுத்தனல டம்ளர்ல. ஊட்டி போவோமா? சரி. ஆகட்டும். ஆகட்டும். ஓடு. யா கூட நடந்து வாரோ. யா கூட மாரே. நான் காணக போக வாரோ. யா கூட மாரே. நம்ம வேட்டையாட போக வேணும். என்னருமே கூட மாரே. இப்ப எங்க வந்திருக்கிறோம்? செங்கனூர் வந்துக்கிறேன் சாமி. அட எங்க அம்மா சித்தமா செங்கனூர் வந்துக்கிறோம். அது நாடகம் அங்க ஆடுறோம். ஆமா. கதையில எங்க வந்திருக்கிறோம்? அதில் தான் செங்கனூர். ஆரணி காண வந்திருக்கிறோம். காண வந்திருக்கிறோம். ஆமா. வேட்டை ஆடுவோமா? குட்டையில வேட்டையாடணும். வேட்டை ஆடுவோம். வேட்டையாடுவோம். ஆகட்டும். வேட்டை நீ ஆடுறியா நான் ஆடி. ரெண்டு பேரும் ஆடலாம். திரும்பி இல்ல கூப்பிடலாமா? இல்ல வேணவா? ஆகட்டும். பேச்சுக்கு வருது மாடா, சிரி வருது மாடா. சிக்கு வருது மாடா, சிரி வருது மாடா. ஏடா புலி வருது மாடா, புலி வருது மாடா. ஏய் புலி வருது மாடா, புலி வருது மாடா. கையில கிட்ட சேர்த்து விளையாடுவோம். ஆடுவோம் ஆடுவோமே. அடி சீக்கிரடா. ஓடா சீக்கிரம். ஏய் இந்த மிருகத்தை கையால் அடிச்சோம் நாம. ஆமா சாமி. எது அடிக்கல? கையில அடிச்சு பாரு சாமி. அது பாயிண்ட் வச்சா தப்பு தப்பாவே தானே பேசுற. நீ கையில அடிச்சு அப்படிங்கிறியா இல்ல கையில அடிச்சு பாயிண்ட் வந்துச்சாமா? இல்ல பாயிண்ட் வந்து நண்பா, இப்ப இந்த காலத்துல வேட்டை ஆடியாச்சு. நம்ம உள்காணங்க போவோமா? செடி வாழ உள்ள வேணும். சொல்லி குதித்து ஓடி பாரு. அழகான புள்ளி மாட்டாரு.
செய்வேன் ஐயோ நான் என்ன செய்வேன் என்ன கருத்துவே பாம்பு ஒன்று ஐயோ நந்தா என்ன பாம்பு கடிச்சிருக்கா ஐயோ சென்றால நாகமதி ஐயோ நான் என்ன செய்வேன் எனக்கு அடுத்து ஐயோ இது யார் போய் சொல்லுவாரோ ஐயோ நண்பா. என் தாய் தந்தையிடத்தில் இது யார் போய் சொல்லுவாரோ ஐயோ கடிச்சு வாய் நட்டு வருகிறே கண்டு சோறுதே கண்டு சோறுதே மாதவா கடிச்சு வாய் நட்டு வருகிறே கண்டு சோறுதே கண்டு சோறுதே ஐயோ நண்பா. என் தாய் அப்பயும் சொல்லியது மரத்து மீது ஏற வேண்டாம் மரம் கிளை விழுந்து மோசமாகிவிடும் புத்தோரம் போக வேண்டாம் புத்திலே பாம்பு இருக்கும் கல்லோரம் போக வேண்டாம் கல்லிலே கருணாக குடியிருக்கும் ஆமா சாமி இப்படி எல்லாம் என் தாய் சொல்லி நான் அனுப்பிச்சு வச்சது அவன் வார்த்தையை நான் கேட்காம வார்த்தையில நான் கேட்காம வார்த்தை மீறி நான் வந்தேன் இல்லவா அரணி கானகத்திலே என்ன பாம்பு கடிச்சிருச்சா நண்பா நாளைக்கு ஒரே குலை நான் தாய்க்கு ஒரே மகன் ஒரே புள்ள இந்த அரணி கானகத்திலே என் உயிர் இப்பொழுது போகும் போல் இருக்குது ஆமா அதனால நான் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் என் தாய் தந்தை இடத்திலே பதனமாக நீ சொல்லி விடும் சொல்றியாப்பா வெளிப்படுறா ஆகட்டும் அம்மா நாம ஐயோ என் தாயை நான் என் தாயை உனக்கு மண்ணு தள்ள தாயே புள்ளை இல்ல
மகன் நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை பிறந்து ஒரு பிள்ளை செத்து போயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டத்துல இருப்போம். பேர்பட்ட மகன் ஒரு தாய்க்கு ஒரே மகன் செத்து போயிட்டாரு. அவருடைய கையில 10 ரூபாயோ 5 ரூபாயோ இருக்கிறத போட்டு அவருடைய பாயத்தை தொட்டு சென்றால் நன்மைகள் உண்டாகும். 5-10 இருந்தா போடும். காதல் இருந்தா காதல் எப்படிப்பா இருக்கிறான்? அதாவது சாமி, அதாவது காணத்துக்கு போனா வாட சொல்றேன். என் மகனாக எங்க முத்துராஜன் அங்க போனோம். தனியா வந்திருக்குது. எங்கப்பா? நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து போனோமா? போனோம் சொல்றேன். ஆமா, போன உங்க மகன் முத்துராஜ பாம்பு கடிச்சு காணத்துல இறந்து விட்டாங்க. எங்கப்பா?
செல்வமே